ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात्. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பாயச்ச ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் தேன்மொழி ஜோதிடர், பொள்ளாச்சி, கோவை மாவட்டம். என்னோடய மொபைல் நம்பர் 6381 5381 20. தினமுமே பார்த்திங்கன்னா, அதாவது ஜோதிட கருத்தை சொல்லிட்டுருக்கேன். அதாவது ஜோதிட பதிவு போட்டே இருக்கேன். எல்லோருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை சேரும். நன்றி. இன்றைக்கி என்ன நம்ம பேச போனால், குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம்னா குழந்தை செல்வத்தை பெறக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். குழந்தை பாக்கியம்னாலே ஜாதகத்தில் 5ஆம் இடத்தை தான் பார்ப்போம். அப்புறம் குழந்தை தரக்கூடிய கிரகம் என்ன? குரு பகவான். அப்போ 5ஆம் இடமும் குரு பகவான் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்குறப்போ, 5ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, நல்ல கிரகம், அதாவது துர்கிரகம், சுப கிரகம்னு சொல்லி எந்த கிரகம், சனி, செவ்வாய், சுக்கிரன், குரு, இந்த மாதிரி எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த 5 குடையர்னு பார்த்திங்கன்னா கேந்திர ஸ்தானத்துலேயோ அல்லது திரிகோண ஸ்தானங்களில் சுபருடைய பார்வைப்பட்டு இருக்கணும். 2வது பார்த்திங்கன்னா அசுப கிரகங்கள், செகண்ட் பாயிண்ட், அசுப கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அங்கே குரு பகவான் பார்வைப்பட்டாலே நிச்சயமாக ஆண் குழந்தை அங்கே பிறக்கும். சரிங்களா? 2வது பார்த்திங்கன்னா, அங்கே அசுப கிரகங்கள் இருந்து இல்லை அசுப கிரகங்கள் பார்க்கப்பட்டாலும் கூட குரு பகவானோட பார்வையிலையோ அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருந்தால் நிச்சயமாக குழந்தை பிறக்குங்க. குரு பகவான் எங்கேயுமே மறைஞ்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி ராகு கூடையோ இல்லை சூரியனோடவே பார்த்திங்கன்னா கிரகணமோ அஸ்தமனமோ ஆயிருக்கக்கூடாது. அப்போ குழந்தை பிரச்சனை உண்டாகணும் அர்த்தம். சரிங்களா? அப்போ வரக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக அழகான, ஆரோக்கியமான, நல்ல வலிமையான குழந்தை பிறக்கும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, அதாவது 5ஆம் இடங்கிறத பார்த்தா பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன புண்ணியம் பண்ணமோ அந்த புண்ணியம் தான் நமக்கு குழந்தைகளாக பிறக்குது. சரிங்களா? இந்த குழந்தை பாக்கியங்கிற பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். பார்த்திங்கன்னா குழந்தை புத்திர தோஷம், புத்திர சோகம், இன்னொன்று பார்த்தா புத்திர பேர், இந்த 3 வகை. சரிங்களா? புத்திர பாக்கியத்தை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். புத்திர சோகம், புத்திர தோஷம், புத்திர பேர், இதெல்லாமே பார்த்தா இன்னொரு பதிவில் ஒரு ஜாதகத்தை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ நம்ம பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு குழந்தையாக பிறக்கும். 6ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம். நம்மளுக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய ருணம்னா என்ன? கடன். ரோகம்னா உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, அதாவது நோய்வாய்ப்படுறது. சத்ருனா எதிரிகள் இருக்கிறது. இப்போ இந்த 3 பேர்த்துக்கூடையும் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டே இருக்கும். அப்போ அந்த 6ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம், நம்ம லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் 5ஆம் இடம், அந்த 6ஆம் இடத்தை விட 5ஆம் இடம் பலம் பெற்றிருந்துன்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நம்மளை தாக்காது, எந்த எதிரிகளாலையும் நம்மளை வீழ்த்தப்பட முடியாதுங்க. 2வது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடன் இருந்தாலும் வாரிசு சப்போர்ட் பண்ணும் கடன் கட்டுறதுக்கு. அப்படி நல்ல அமைப்பை கொடுக்குறது 5ஆம் பாகம். இன்னும் குழந்தைகள் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்களா, நம்மளை விட்டு பிரியாமல் இருக்கிற மாதிரியும், நம்மளுக்கு எப்பயுமே ஆதரவாக இருக்கிறது, எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு ஆதரிக்கக்கூடிய தெய்வங்களாக வரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா, 5ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் பார்த்திங்கன்னா வலுப்பெற்று இருக்கணும். 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்றிருந்தால் அந்த குழந்தைகள் நம்மளுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க, நம்மளை ரொம்ப டேக் கேர் பண்ணிடும். நம்ம பெற்றோர் எப்படி நம்மளை ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த குழந்தைகள் நம்மளை பெரிய குழந்தைகள் ஆக நம்மளை ரொம்ப டேக் கேர் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த குழந்தை வரங்கிறது என்ன ஒரு பாக்கியமாக தான் இருக்கும். அதுதான் குழந்தை பாக்கியம். இப்போ 5ஆம் இடம் 9ஆம் இடம் ரொம்ப வலுப்பெற்று இருக்கும் நிலையில் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா மிக வலுவான, ஆதரவான குழந்தைகளாக இருக்கும். சரிங்களா? சரி, இன்னொரு பதிவில் இன்னும் விவரங்களை நான் சொல்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது ஜாத ஆலோசனை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி.